டெல்லியை உலுக்கிய மாணவர் போராட்டம். உண்மையில் என்ன நடக்கிறது? த ட்ரூத் பிஹைண்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட். ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் மாணவர்களின் கையில் இருக்கிறது என்று நாம் அடிக்கடி கேட்கிறோம். ஆனால் அந்த மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்திற்காக தெருக்களில் போராட வேண்டிய நிலை வந்தால் அது ஒரு சாதாரண போராட்டமா அல்லது ஒரு பெரிய எச்சரிக்கையா? 2026 இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சாலைகளில், போலீஸ் பாதுகாப்பு, அரசியல் தலைவர்கள், உண்ணாவிரதம், நிகாங் சீக்கியர்கள், சமூக வலைதளங்களில் ஆயிரக்கணக்கான செய்திகள். ஆனால் உண்மை என்ன? இந்த வீடியோவில் அரசியல் கருத்து அல்ல, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் முழு நிகழ்வையும் பார்க்க போகிறோம். தொடக்கம் 2026 நீட் தேர்வு நடைபெற்றது. அதன் பிறகு சில மாநிலங்களில் கேள்வித்தாள் கசிவு மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் மாணவர்களுக்கிடையே நம்பிக்கை குறைந்தது. பல மாணவர்கள், நாங்கள் நேர்மையாக படித்தோம், ஆனால் தேர்வு முறை நியாயமாக இருந்ததா என்ற கேள்வியை எழுப்பத் தொடங்கினர். முதலில் சமூக வலைதளங்களில் தொடங்கிய எதிர்ப்பு சில நாட்களில் டெல்லி ஜந்தர் மந்திரில் பெரிய மாணவர் போராட்டமாக மாறியது. மாணவர்கள் என்ன கேட்டார்கள்? இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களின் முக்கிய கோரிக்கைகள்: தேர்வு முறைகேடு குறித்து முழுமையான விசாரணை, குற்றவாளிகள் மீது நடவடிக்கை, தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மை, கல்வி அமைப்பின் நம்பிக்கையை மீட்டெடுப்பது. இது வெறும் தேர்வுக்கானது மட்டுமல்ல, எங்கள் எதிர்கால பாதுகாப்புக்காக இருக்க வேண்டும் என்பதே அவர்கள் கூறிய மைய கருத்து. டெல்லியில் என்ன நடந்தது? போராட்டம் பெரிதாக வளர்ந்ததால் டெல்லி போலீசார்கள் பேரிகேட்ஸ் அமைத்தனர். சில பகுதிகளில் பேரணியை தடுத்தனர். சில போராட்டக்காரர்கள் தற்காலிகமாக காவலில் வைத்தனர். அந்த நேரத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க அவரும் போலீசாரால் தற்காலிகமாக தடுத்து வைக்கப்பட்டார். சோனம் வாங்சுக் என்பவர் யார்? இந்த போராட்டத்தில் அதிகம் பேசப்பட்ட மற்றொரு பெயர் சோனம் வாங்சுக். லடாக்கை சேர்ந்தவர். ஒரு பொறியாளர், கல்வி சீர்திருத்தவாதி, சுற்றுச்சூழல் ஆர்வலர். மாணவர்களுக்கு ஆதரவாக அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். பல நாட்கள் உணவு எடுத்துக்கொள்ளாததால் அவரது உடல்நிலை மோசமடைந்தது. மருத்துவர்களின் ஆலோசனையின்படி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். நிகாங் சிங் யார்? போராட்டத்தின் போது நீல நிற ஆடை, பெரிய தலைப்பாகை, கையில் வாளுடன் சிலர் காணப்பட்டனர். சமூக வலைத்தளங்களில் பலரும் பலவிதமான தகவல்களை பகிர்ந்தனர். ஆனால் உண்மை என்ன? இது ஒரு தனிநபரின் பெயர் அல்ல. சீக்கிய மதத்தின் பாரம்பரிய போர்வீரர் சமூகம். அவர்கள் இந்திய குடிமக்கள். அதிகமாக பஞ்சாபியில் வாழ்கிறார்கள். அவர்களை அரசு பாதுகாப்புக்காக அனுப்பவில்லை, தாங்களே போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்திருந்தனர். இந்த நிகழ்வு நமக்கு சொல்லும் பாடம்: இந்த போராட்டத்தில் யார் சரி யார் தவறு என்று நீதிமன்றம், விசாரணை அமைப்புகள் முடிவு செய்யும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது: ஒரு நாட்டின் கல்வி அமைப்பின் மீது மாணவர்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சமூக வலைத்தளங்களில் வரும் ஒவ்வொரு தகவல்களையும் உண்மை என்று நம்பக்கூடாது. அதிகாரப்பூர்வ தகவல்களை சரிபார்ப்பது ஒவ்வொரு குடிமகளின் பொறுப்பு ஆகும்.